வெல்கம் டு 360 தமிழ். இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம எந்த படத்தோட எக்ஸ்பிளனேஷன் பத்தி பார்க்க போறோம்னா, பெங்காலி சினிமால இப்ப ரீசெண்டா வெளியே இருக்க பாக்கியோக்கி அப்படின்ற படத்தை பத்தி தான் பார்க்க போறோம். இது ஒரு பக்கவான கிரைம் த்ரில்லர் படம்னு சொல்லலாம். ஸ்டார்டிங்ல இருந்து எண்டிங் வரைக்கும் விறுவிறுப்பா கொண்டு போயிருப்பாங்க. கண்டிப்பா இந்த படத்தோட கதை உங்க எல்லாருக்குமே பிடிக்கும்னு நம்புறேன். முதல்ல இந்த படத்தோட பிளாட்டை பத்தி சொல்றேன். ஆக்சுவலா நம்ம ஹீரோ பத்திரிக்கைக்காரரா இருக்காரு, ரொம்ப பினான்சியலா கஷ்டத்துல இருக்காரு. இந்த மாதிரி நிலைமையில இவரோட ஃப்ரெண்டு இவங்க வீட்டுல ஸ்டே பண்றதுக்காக வராரு. அப்படி வந்தவரு மர்மமான முறையில இறந்து போயிடுறாரு. ஐயோ, நம்ம வீட்டுக்கு வந்து இறந்து போயிட்டானே, நம்ம எப்படியாவது பாடியை மறைக்கணும்ன்ற மாதிரி ஹஸ்பண்டும் ஒய்ஃபும் முயற்சி செய்யறாங்க. அந்த முயற்சி பலனளிச்சு இவங்க தப்பிச்சாங்களா இல்ல ஏதாவது பிரச்சனையில மாட்டிக்கிட்டாங்களான்னு சொல்றது தான் இந்த படத்தோட மீதி கதையா இருக்கும். எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போறதுக்கு முன்னாடி வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க. இந்த எக்ஸ்பிளனேஷன் பிடிச்சிருந்ததுன்னா ஐப்ன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. மேற்கொண்டு பேசி டைம் வேஸ்ட் பண்ணாம நம்ம நேரடியா படத்தோட ஃபுல் எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போயிடலாம். படத்தோட ஸ்டார்டிங் சீனே ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபை காட்டுறாங்க. இவங்க ரெண்டு பேருமே சேர்ந்த மாதிரி ஒரு இடத்துல குழிய தோண்டி இருக்காங்க. ஒரு பாடியை புதைக்கிறதுக்காக தான் வந்திருக்காங்கன்னு தெரியுது. இப்போ ஒரு சூட் கேஸை உள்ள தள்ளுறாங்க. அந்த சூட் கேஸ்க்குள்ள தான் பாடி இருக்கு. யாரோட பாடி இருக்குன்றத கிளியரா நமக்கு காட்டல. அப்படியே இந்த சீனை கட் பண்ணி ஸ்டார்டிங்ல இருந்து நடந்த விஷயத்தை நமக்கு காட்ட ஆரம்பிக்கிறாங்க. இவங்க தான் படத்தோட ஹீரோயினா இருப்பாங்க. இவங்க பேரு காபேரி அப்படின்றது, இவங்க ஹஸ்பண்ட் பேரு சத்யா அப்படின்றது. ஆக்சுவலா ஹஸ்பண்டுக்கும் ஒய்ஃபுக்கும் ரிலேஷன்ஷிப் அவ்வளவு ஸ்மூத்தா போல. ஹஸ்பண்டோட வருமானம் கம்மியா இருக்கு, அது ரிலேட்டடா இவங்களுக்குள்ள பிரச்சனை வந்துகிட்டே இருக்கு. இன்னைக்கு கூட ஒய்ஃப் எக் ரோஸ்ட் செஞ்சிருக்காங்க. எப்பவுமே இதையே தான் செய்வியா அப்படின்ற மாதிரி ஹஸ்பண்ட் கேக்குறாரு. இது ரிலேட்டடா மாத்தி மாத்தி ரெண்டு பேருமே சண்டெல்லாம் போட்டுட்டு இருக்காங்க. ஹஸ்பண்ட் பெருசா சம்பாதிக்கல, அதெல்லாம் குத்தி காட்டுற மாதிரி ஒய்ஃப் பேசுறாங்க. உங்ககிட்ட எல்லாம் மனுஷன் பேசுவானா, நான் கிளம்புறேன் அப்படின்ற மாதிரி ஹஸ்பண்டுமே கோவமா எந்திரிச்சு இங்க இருந்து கிளம்ப ஆரம்பிக்கிறாரு. ஹஸ்பண்ட் பேரு சத்யான்னு சொன்ன பாத்தீங்களா, இவரை பொறுத்த வரைக்கும் ஒரு பத்திரிக்கை ஆபீஸ்ல தான் வேலை பார்த்துட்டு இருக்காரு. இப்ப சத்யாவும் எடிட்டரை பார்த்து பேசுறதுக்காக வந்துடுறாரு. ஆக்சுவலா ஒரு மினிஸ்டர் நிறைய இல்லீகல் வேலை எல்லாம் பண்ணிட்டு இருக்காரு. அதாவது ட்ரக் விக்கிறது, அதே மாதிரி அவாலா பிசினஸ், அந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்காரு. அதை பத்தி தான் இவர் நிறைய விஷயங்களை சேகரிச்சு ரெடி பண்ணியிருக்காரு போல. ஆனா எடிட்டர் என்ன சொல்றாருன்னா, அந்த மினிஸ்டருக்கு எதிராக நியூஸ் எல்லாம் வெளியிட முடியாது, ஏன்னா அந்த மினிஸ்டர்னால நிறைய பிரச்சனை வர வாய்ப்பு இருக்குன்னு சொல்றாரு. என்ன சார் இப்படி பேசிட்டு இருக்கீங்க, கஷ்டப்பட்டு நான் கண்டுபிடிச்சிருக்கேன் சார், வெளி உலகத்துக்கு இதை புரிய வைக்கணும்ன்ற மாதிரிலாம் சத்யா பேசுறாரு. இல்ல அதெல்லாம் வேலைக்கு ஆகாது அப்படின்ற மாதிரி இங்க இருக்க எடிட்டர் சொல்றாரு. என்ன எடிட்டர் இப்படி சொல்றாரு, சரி அப்புறமா பேசி மனசை மாத்திக்கலான்ற மாதிரி இவரும் எந்திரிச்சு போயிடுறாரு. இப்போ ஒரு லாரியில சரக்கு கொண்டு போயிட்டு இருக்கிறது விக்ரம்னு ஒரு ஆபீசருக்கு தெரியுது. விக்ரம் என்ன பண்றாருன்னா, அந்த லாரி பஞ்சர் ஆகிற மாதிரி செட் பண்ணிடுறாரு. அந்த லாரியை ஓட்டிட்டு வந்தவன பிடிச்சிடுறாரு. அவனை பொறுத்த வரைக்கும் மினிஸ்டருக்காக வேலை பார்க்கறான் போல. மினிஸ்டருக்காக இல்லீகல் வேலை எல்லாம் பண்ணும் போதுதான் இந்த விக்ரம் பிடிச்சிருக்காரு. இவன் நிறைய அமௌண்ட் எடுத்துட்டு வரதா நியூஸ் கிடைச்சிருக்கும். ஆனா அமௌண்ட் கம்மியா தான் மாட்டிருக்கு போல. இன்னும் 10 கோடி வேற ஒரு சூட் கேஸ்ல இருந்திருக்கும். அந்த சூட் கேஸ் எங்கடா அப்படின்ற மாதிரி இவர் விசாரிக்கிறாரு. சரி இவ்வளவுதான் இருக்குன்ற மாதிரி இவனும் சொல்லிட்டு இருக்கான். ஒழுங்கு மரியாதையா உண்மையை சொல்லு, உன் கூட வேற ஒருத்தன் வந்திருக்கான், அவன் இறங்கி ஓடி இருக்கான், அதான நடந்தது, ஒழுங்கா சொல்லுன்ற மாதிரி கேட்கிறாரு. அதே மாதிரி மினிஸ்டருக்கு கீழே ராணான்னு ஒருத்தன் இருப்பான். அந்த ராணா சொல்லி தான் இவன் பண்ணிருக்கான் போல. அந்த ராணாவை பத்தி சொல்லுன்ற மாதிரி இவர் கேட்கிறாரு. சரி எனக்கு எதுவுமே தெரியாதுன்ற மாதிரி இவன் சொல்லிட்டு இருக்கான். இந்த விக்ரமும் டார்ச்சர் பண்ணியாவது உண்மையை வாங்கணும்னு டார்ச்சர்லாம் பண்ணிட்டு இருக்காரு. இப்ப இந்த விக்ரம் இருக்கார்ல, இவருக்கு மேல இருக்க ஆபீசர் கிட்ட பேசுறதுக்காக வராரு. இப்ப விஷயத்தெல்லாம் சொல்றாரு. அது என்னன்னா, மினிஸ்டர் ராணான்னு ஒரு நபரை வச்சு நிறைய இல்லீகல் வேலை எல்லாம் பண்ணிட்டு இருக்காரு. அந்த லிங்கை எப்படியாவது பிடிக்கணும், அந்த மினிஸ்டரை லாக் பண்ணணும்ன்றதுக்காக தான் இவர் முயற்சி பண்ணிட்டு இருக்காரு போல. இதெல்லாம் கேட்டுட்டு இருக்க சீனியர் இருக்கார்ல, நீ புதுசா வந்ததுனால தான் இவ்வளவு துடிப்பா செயல்பட்டு இருக்க, உனக்கு குடும்பம் குட்டி எல்லாம் இருப்பாங்கல்ல, அவங்களுக்காகவாது யோசிச்சு முடிவு பண்ணு, இந்த விஷயத்தெல்லாம் கண்டும் காணாம விட்டு அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாரு. அப்படிலாம் என்னால இருக்க முடியாது சார் அப்படின்ற மாதிரி இவர் சொல்றாரு. ஸ்டேஷன்ல இருக்க நிறைய பேரே அந்த ராணாக்காக வேலை பார்த்துட்டு இருக்காங்க, அதெல்லாம் யாருன்றதையும் நான் சீக்கிரமா கண்டுபிடிப்பேன் அப்படின்ற மாதிரிலாம் இங்க இருந்து கிளம்பி போறாரு. ஹீரோவும் ஒய்ஃபும் சேர்ந்த மாதிரி ஒரு ஹோட்டலுக்கு வந்திருக்காங்க. ஹீரோவோட ஃப்ரெண்டு ஒய்ஃபை கூட்டிட்டு வந்திருக்காரு. 4 பேருமே சேர்ந்த மாதிரி சாப்பிட்டு இருக்காங்க. அந்த ஃப்ரெண்டை பொறுத்த வரைக்கும் இப்ப ரொம்ப வசதியா மாறிட்டாரு போல. சீன் போடுற மாதிரிலாம் பேசிட்டு இருக்காரு. நீ இன்னும் அதே மாதிரி தான் இருக்கியான்ற மாதிரி ஹீரோவையும் நக்கல்லாம் எடுத்துட்டு இருக்காரு. இதனால அப்செட் ஆன ஹீரோ இருக்காரு பாத்தீங்களா, அவர் பெருமையா சொல்லும் போது அவரை மொக்க பண்ற மாதிரி நடுவுல பேசிட்டு இருக்காரு. என்னதான் இருந்தாலும் ஹீரோவோட ஒய்ஃபுக்கு கொஞ்சம் அப்செட்டா இருக்கு. அவர்லாம் நல்லா வளர்ந்துட்டாரு, நம்ம ஹஸ்பண்ட் இப்படியே இருக்காரு அப்படின்ற மாதிரிலாம் கொஞ்சம் அன்ஈசியா ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. ஹீரோவை பொறுத்த வரைக்கும் மினிஸ்டருக்கு எதிராக நிறைய விஷயங்களை சேகரிச்சிருப்பாரு. அதை மட்டும் வெளியிட்டோம்னா நம்மளும் அடுத்த லெவலுக்கு போலான்னு யோசிச்சுட்டு இருக்காரு. இந்த ஃப்ரெண்டு சீன் போடுற மாதிரி பேசுறதை கேட்கும் போது உள்ளுக்குள்ள இவருக்கும் கஷ்டமா தான் இருக்கு. இப்ப எல்லாம் முடிச்சுட்டு இவங்களுமே வீட்டுக்கு டாக்ஸில வந்துட்டு இருக்காங்க. ஒய்ஃப் பே பண்ணுங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. கூகுள் பே தான் இருக்குன்னு சொல்லிட்டாரு. ஆனா அந்த டாக்ஸி டிரைவர் கூகுள் பே என்கிட்ட இல்லைன்னு சொல்லிட்டாரு. காசு இருக்கா பாருன்னு ஒய்ஃப் கிட்ட சொன்னோன்னா ஒய்ஃப் புலம்பிக்கிட்டே காசை தேடிட்டு இருக்காங்க.
அப்பன்னு பார்த்து எதிர ஒரு கார் வருது. அந்த கார்ல இருந்து ஒரு ஆக்ட்ரஸ் இறங்குறாங்க. அவங்க பேரு ரம்யா அப்படின்றது. அவங்கள பொறுத்த வரைக்கும் பாக்கியோக்கி அப்படின்ற ஒரு சீரியல்ல நடிச்சிட்டு இருக்காங்க. அததான் இந்த படத்துக்கு டைட்டிலாவும் வச்சிருப்பாங்க. நீங்க அந்த சீரியல்ல நடிக்கிற ஆக்ட்ரஸ் தானே அப்படின்ற மாதிரி இவங்க 2 பேர் பேசிட்டு இருக்காங்க. இவங்களுக்கு காசு தேவைன்னு புரிஞ்சுக்கிட்டு அவங்க இருக்காங்க பாத்தீங்களா, இவங்களுக்கான பேமெண்ட் எல்லாம் பண்ணிடுறாங்க. நான் உங்களோட பெரிய ஃபேன் அப்படின்ற மாதிரிலாம் காவேரி சொல்லிட்டு இருக்காங்க. அந்த ஆக்ட்ரஸ் இருக்காங்கல்ல, இவங்க 2 பேர் கூடயும் சேர்ந்து போட்டோ எடுத்துக்கிறாங்க. நம்ம ஹீரோ கொஞ்சம் உரசன மாதிரி நின்றுப்பாரு. இத பாக்குற ஒய்ஃப் செம்மையா கடுப்பாயிடுறாங்க. நீங்க என்ன கூட அப்படி உரசனது இல்ல, அவளை போய் அப்படி உரசிட்டு நிக்கிறீங்க, அவளை பார்த்து நீங்க வலிஞ்சதை நான் பார்த்துட்டு தான் இருந்தேன்ற மாதிரி பயங்கரமா சத்தம் போட்டுட்டு இருக்காங்க. அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது அப்படின்ற மாதிரி சத்யாவும் சொல்லிட்டு இருக்காரு. இவங்க 2 பேர் சண்டை போட்டுக்கிறது ஒரு பெரியவருக்கு டிஸ்டர்பன்ஸா இருக்கு. அவர் பொது இடத்துல படுத்துட்டு இருக்கும் போதுதான் டிஸ்டர்பன்ஸா இருக்கிறதுனால கோவமா இவங்களோட வீட்டை நோக்கி வராரு. எப்பப்ப 2 பேர் சண்டை போட்டுக்கிட்டே இருப்பீங்களா, நிம்மதியா ஒரு மனுஷனால தூங்க கூட முடியல, இதே மாதிரி பண்ணீங்கன்னா அசோசியேஷன்ல கம்ப்ளைண்ட் பண்ணிடுவேன்ற மாதிரி சொல்லிட்டாரு. சரி சரி சண்டை போடல அப்படின்ற மாதிரி இவங்களுமே பேசி அந்த பெரியவரை இங்க இருந்து அனுப்பி வச்சிடுறாங்க. இவங்க 2 பேருக்கு நடுவுல பிசிக்கலாவும் எதுவும் நடக்கிறது இல்ல போல. 2 பேருமே தள்ளி தள்ளி தான் படுத்துட்டு இருக்காங்க. இப்ப மறுநாள் காலையில ஒய்ஃப் எப்பவுமே போல அந்த எக் ரோஸ்ட் தான் செஞ்சிருக்காங்க. இவருமே பயங்கர கடுப்பாவறாரு. நீங்க நைட்டு பண்ணீங்கல்ல, நீங்க இதையே சாப்பிடுங்க அப்படின்ற மாதிரி ஒய்ஃப் சொல்றாங்க. இவருமே எப்படியாவது திரும்பி பேசி எடிட்டர் கிட்ட ஓகே பண்ணிரணும்ன்ற மாதிரிலாம் யோசிக்கிறாரு. இப்ப நேரா எடிட்டரை பாக்குறதுக்காக வராரு. சரி இதை வெளியிட முடியுமா முடியாதா அப்படின்ற மாதிரிலாம் கேட்கிறாரு. எடிட்டர் இப்பயும் முடியாதுன்ற மாதிரிலாம் சொல்றாரு. சரி இதை மட்டும் நீங்க பண்ணலன்னு வச்சுக்கோங்களேன், இந்த வேலையை விட்டே நான் போயிடுவேன்ற மாதிரி சொல்றாரு. அப்படி சொன்னாலாவது வெளியிடுறேன்னு எடிட்டர் சொல்லுவாருன்றதுக்காக தான் இந்த பிட்டை போடுறாரு. ஆனா எடிட்டர் இருக்கார்ல, ஏற்கனவே இந்த ஆபீஸ்ல ஒவ்வொருத்தரையா லே ஆஃப் பண்ணுங்க, ஏதாவது சாக்க சொல்லி அனுப்புங்கன்னு சொல்லியிருக்காங்க, நீயே போறதுன்னா எனக்கு சந்தோஷம் தான் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. என்ன இவர் எப்படி சொல்றாரு அப்படின்ற மாதிரி ஹீரோ உள்ளுக்குள்ள ஷாக் ஆகுறாரு. மேற்கொண்டு எதுவும் பேசாம இங்க இருந்து எந்திரிச்சு போயிடுறாரு. என்ன திடீர்னு வேலையை விட்டே போக சொல்லிட்டாங்க, இப்ப என்ன பண்றது அப்படின்ற மாதிரிலாம் ஒரு இடத்துல சரக்கு அடிச்சிட்டு இருக்காரு. சோகத்துல இவர் சரக்கு அடிச்சிட்டு இருக்கும் போது இவரோட ஃப்ரெண்ட் ஒருத்தர் இந்த இடத்துக்கு வராரு. அந்த ஃப்ரெண்டோட பேரு அசோக் அப்படின்றது. இவங்க எல்லாம் ஸ்கூல் டைம்ல ஒன்னா படிச்சிருப்பாங்க போல, ரொம்ப வருஷம் கழிச்சு மீட் பண்றாங்க போல. அந்த அசோகம் மச்சான் எப்படி இருக்கு அப்படின்ற மாதிரிலாம் கேட்கிறாரு. நான் அப்படியே தான்டா இருக்கேன், எந்த ஒரு டெவலப்மெண்ட்டும் இல்லைன்ற மாதிரி இவர் விரக்தியா பேசிட்டு இருக்காரு. அதாவது ஏறக்குறைய வேலை போற மாதிரி ஆயிடுச்சுல, அதை பத்தி எல்லாம் ஃப்ரெண்டு கிட்ட இவர் ஷேர் பண்ணிட்டு இருக்காரு. அந்த ஃப்ரெண்டை பொறுத்த வரைக்கும் ஆம்ஸ்டர்டாம் நான் போக போறேன், நைட்டு எங்கேயாவது ஸ்டே பண்ணிட்டு காலையில போனோம் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காரு. இப்ப ஹீரோவும் பேருக்கு என் வீட்டுக்கு வேணா வந்து ஸ்டே பண்ணுன்ற மாதிரி சொல்லிட்டாரு. ஒய்ஃபுக்கு தெரிஞ்சா கோவப்படுவாங்கன்னு தெரியும், ஒரு பேச்சுக்கு சொல்லலாம்னு சொல்லிட்டாரு. உடனே அந்த அசோக் இருக்கார்ல, நான் உன் வீட்லயே ஸ்டே பண்ணிக்கிறேன்ற மாதிரி சொல்லிடுறாரு. ஒரு பெரிய லக்கேஜ் வேற வச்சிருக்காரு. சரி வான்ற மாதிரி ஹீரோ இருக்காரு பாத்தீங்களா, வீட்டுக்கு கூட்டு வந்துடுறாரு. இப்ப ஒய்ஃப் 2 பேருக்குமே சாப்பாடுலாம் வச்சிடுறாங்க. ஒய்ஃப் எதனால இவர் கூட்டு வந்திருக்காருன்னு இவரை முறைச்சு முறைச்சு பார்த்துட்டு இருக்காங்க. அந்த ஃப்ரெண்ட் இருக்காரு பாத்தீங்களா, நான் ஹோட்டல்ல ஸ்டே பண்ணலாம்னு தான் நினைச்சேன், என் ஃப்ரெண்டு தான் என் வீட்டுக்கு வா என் வீட்டுக்கு வான்னு இந்த இடத்துக்கு கூப்பிட்டான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. அவனே வரமாட்டேன்னு சொல்லியிருக்கான், நீ தான் வற்புறுத்தி வர வச்சிருக்கியான்ற மாதிரி ஹஸ்பண்ட முறைச்சு பாக்குறாங்க. இப்ப ஹஸ்பண்டும் சட்டுன்னு டாபிக்க மாத்திடுறாரு. இப்படி பேசிக்கிட்டே சாப்பிட்டு முடிச்சிடுறாங்கல்ல, அந்த ஃப்ரெண்டுமே நான் படுக்க போறேன்ற மாதிரி ரூம்க்கு எந்திரிச்சு போயிடுறாரு. நம்மளே கஷ்டத்துல இருக்கோம், இதுல இது வேறையான்ற மாதிரி ஒய்ஃப் திட்டுறாங்க. அதே சமயம் வேலையிலே இவருக்கு ஒரு பிரச்சனை மாதிரி ஏற்பட்டிருக்கு பாத்தீங்களா, அதை பத்தியும் அந்த ஃப்ரெண்டு சொல்லியிருப்பாரு. இதனால ஒய்ஃப் பயங்கரமா ஹஸ்பண்ட போட்டு திட்டிட்டு இருக்காங்க. நீ கவலைப்படாத, நான் வேற ஏதாவது வேலையை தேடிக்கிறேன் அப்படின்ற மாதிரி ஒய்ஃபை இவருமே சமாதானப்படுத்திட்டு இருக்காரு. இந்த சமயம் ரூம்ல இருக்க அந்த ஃப்ரெண்டை நமக்கு காட்டுறாங்க, அதாவது அசோக காட்டுறாங்க. அசோக் ஒரு பேக் வச்சிருப்பாரு. அந்த பேக் எடுத்துட்டு ரெஸ்ட் ரூமுக்கு போறாரு. அந்த பேக்ல என்ன இருக்குன்றதெல்லாம் நமக்கு தெரியல. இப்ப தூங்கிட்டு இருக்க ஒய்ஃபுக்கு அந்த ரூம்ல இருந்து ஏதோ சவுண்ட் கேட்கிற மாதிரி இருக்கு போல. ஹஸ்பண்டை எழுப்பி விடுறாங்க. அந்த ரூம்ல இருந்து சவுண்ட் கேட்டது, என்ன ஏதுன்னு பாருங்கன்ற மாதிரி சொல்றாங்க. இவருமே நைட்டு நேரம் அசோக்க தங்க வச்ச ரூம் கிட்ட வந்துடுறாரு. அசோக்னு கூப்பிடுறாரு. அவர்கிட்ட இருந்து பதில் வரல. கதவு திறந்தே தான் இருக்கும். இவங்களுமே கதவை திறந்து உள்ள வந்துடுறாங்க. அப்படி உள்ள வந்து பார்க்கும்போது ரெஸ்ட் ரூம்ல அவர் கீழே விழுந்து கிடக்குறாரு. என்ன கீழே விழுந்து கிடக்குறாரு அப்படின்ற மாதிரி பக்கத்துல வந்து செக் பண்றாங்க. வாயில நுரெல்லாம் தள்ளி இருக்கு. பக்கத்துல பார்த்தா ட்ரக் எடுக்கிறதுக்கான ஏற்பாடெல்லாம் பண்ணி வச்சிருக்காரு. அதாவது ஊசி போட்டு ட்ரக் எடுப்பாங்கல்ல, அந்த மாதிரி ஏற்பாடு பண்ணி வச்சிருக்காரு. சோ ட்ரக் ஓவர் டோஸ் ஆகி தான் இறந்து போயிருக்காரு அப்படின்றது இவங்களுக்கு தெரிய வருது. இவங்களும் வேகமா இழுத்துட்டு வந்து ஒரு இடத்துல சாச்ச மாதிரி உட்கார வச்சிடுறாங்க. இப்ப என்ன பண்றது, நம்ம போலீஸ் கிட்ட சொல்லிடலாம், ட்ரக் ஓவர் டோஸ்னால தானே இறந்திருக்காரு, நமக்கு எந்த பிரச்சனையும் வராதுன்ற மாதிரி இவங்களுக்குள்ள பேசிட்டு இருக்காங்க. அந்த சமயம் பார்த்து உட்கார வச்ச அந்த பாடி சாஞ்சி விழுது. அந்த சைடு ஒரு கத்தி இருக்கும். சாஞ்சி விழுந்ததுல பாடி வந்து கொஞ்சம் துண்டாயிருது. ரத்தம்லாம் தெரிச்சிருக்கும். என்ன சவுண்டு கேட்குதுன்னு இவங்க செக் பண்றதுக்காக வரும்போது ரத்தம் சதறி கிடக்குறது இவங்களுக்கு தெரிய வருது. இப்ப போலீஸ் கிட்ட சொல்றது கஷ்டம் இல்ல. இவங்க 2 பேருமே பயப்பட ஆரம்பிக்கிறாங்க. ஏன்னா நம்ம தான் ஏதோ பண்ணிட்டோம்னு போலீஸுங்க நினைப்பாங்க. இப்ப என்ன பண்றது அப்படின்ற மாதிரிலாம் டிஸ்கஷன் போயிட்டு இருக்கு. அவர் கொண்டு வந்த பேகை எதர்ச்சியா ஓபன் பண்ணும்போது பேக் முழுக்க காசு இருக்கிறது தெரிய வருது. ஏறக்குறைய 10 கோடி கிட்ட காசு இருக்கும்ன்றது இவங்களுக்கு தெரிய வருது.
ஒய்ஃபை பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே கஷ்டத்துல இருக்கோன்ற மாதிரி கவலைப்பட்டு இருக்காங்கல்ல, இந்த காசை நம்ம எடுத்துக்கலாம், இந்த பாடியை எப்படியாவது மறைச்சிடலான்ற மாதிரி சொல்றாங்க. ஒரு பாடியை எப்படி மறைக்க முடியும், என்னைக்கா இருந்தாலும் நமக்கு பிரச்சனை வரும், நம்ம அதெல்லாம் பண்ண வேணாம், போலீஸ்க்கு போயிடலாம்னு சொல்றாரு. ஆனா ஒய்ஃப் இருக்காங்கல்ல, என்ன பண்ணுவீங்களோ எனக்கு தெரியாது, இந்த காசு எனக்கு வேணும், பாடியை மறைக்கலாம், இந்த காசை நம்ம எடுத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி ஹஸ்பண்ட் மனசை மாத்துறாங்க. மினிஸ்டருக்காக ராணான்னு ஒருத்தர் வேலை பார்க்கறாருல, அந்த ராணாக்கு ஒரு கேர்ள் ஃபிரெண்ட் இருப்பாங்க. ராணா இப்ப தீபக்னு ஒரு போலீஸ் கிட்ட பேசிட்டு இருக்காரு. இந்த தீபக் போலீஸா இருந்தாலும் இவங்களுக்காக வேலை பார்க்கறவரா இருப்பாரு. இவங்களோட சரக்கு அந்த விக்ரம் கிட்ட மாட்டி இருக்கு பாத்தீங்களா, சரக்கு கூட வேற ஒரு பேக்ல 10 கோடி ரூபாய் காசு இருந்திருக்கும். இப்ப அந்த 10 கோடி ரூபாய் மிஸ் ஆகுது. அந்த 10 கோடி ரூபாயை தான் அசோக் கொண்டு போயிருக்காருன்னு நமக்கு தெரியும், ஆனா இவங்களுக்கு அதெல்லாம் தெரியாது. அந்த 10 கோடி ரூபாயை நீ தான் கண்டுபிடிச்சு தரன்ற மாதிரி இவருமே தீபக் கிட்ட சொல்லிட்டு இருக்காரு. இந்த ராணா பேசிட்டு இருக்கும்போது தீபக் ராணாவோட கேர்ள் ஃபிரெண்டையே பார்த்துட்டு இருக்காரு. இப்ப கேர்ள் ஃபிரெண்ட் கிட்ட சிக்னல் கொடுத்தோன்னா கேர்ள் ஃபிரெண்டும் தீபக் பக்கத்துல போய் உட்கார்றாங்க. தீபக் சந்தோஷப்படுறாரு. ஆனா கேர்ள் ஃபிரெண்ட் இருக்காங்கல்ல, ஒரு கத்தியை வச்சு கையிலேயே குத்திடுறாங்க. ஏண்டா என் கேர்ள் ஃபிரெண்ட சைட் அடிச்சிட்டு இருக்கியா, ஒழுங்கு மரியாதையா அந்த காசை சீக்கிரமா கண்டுபிடிச்சு என்கிட்ட சேர்க்கிறன்ற மாதிரி தீபக் அனுப்பி விடுறாரு. இப்ப ராணா மினிஸ்டரை பார்த்து பேச ஆரம்பிக்கிறாரு. மினிஸ்டர் அந்த 10 கோடி ரூபாய் எங்கன்னு கேட்கிறாரு. தீபக்க கண்டுபிடிக்க சொல்லியிருக்கேன், தீபக் புதுசா ஒருத்தனை வேலைக்கு யூஸ் பண்ணிருக்கான், அவன் தான் வேலையை காமிச்சிருக்கான், கவலைப்படாதீங்க, தீபக்க சீக்கிரமா காசை கண்டுபிடிச்சிருவான் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காரு. எனக்கு தெரியாது, என் காசு எனக்கு வேணும்ன்ற மாதிரி மினிஸ்டருமே கோபமா சொல்றாரு. இப்ப தீபக் நடந்து வந்துட்டு இருக்கும் போது விக்ரம் சட்டுன்னு லாக் பண்றாரு. அதாவது இந்த தீபக் ராணாக்காக வேலை பார்க்கறான்றது இவருக்கு ஓரளவுக்கு தெரியுது. நீ ராணாக்கு வேலை பார்க்கறலன்னு கேக்குறாரு. என்ன சார் இப்படி பேசிட்டு இருக்கீங்க, போலீஸா இருந்துட்டு எப்படி சார் அந்த ராணாக்கு வேலை பார்ப்பேன், அப்படிலாம் கிடையாது அப்படின்ற மாதிரி தீபக்கும் இந்த இடத்துல விக்ரம் கிட்ட சமாளிச்சிட்டு இருக்காரு. அசோக் இறந்து போன இடம் முழுக்க ரத்தமா இருந்தது பாத்தீங்களா, அந்த ரத்தத்தை கிளீன் பண்ணும் அப்படின்ற மாதிரி ஹஸ்பண்டும் ஒய்ஃபும் சேர்ந்த மாதிரி கிளீன் பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு துணி மூலியமா தான் கிளீன் பண்ணிருப்பாரு. அந்த துணியை பால்கனி கிட்ட வந்து புளியறாரு. புளியும் போது ரத்தம் இருக்கு பாத்தீங்களா, அங்க இருக்க பெரியவர் மேல விழுந்துருது. பெரியவருமே தூக்கத்தை டிஸ்டர்ப் பண்ணிட்டாங்களே அப்படின்ற மாதிரி கோவப்பட்டு இருக்காரு. அந்த பெரியவரை பொறுத்த வரைக்கும் அது ரத்தம் நினைக்க மாட்டாரு, ஏதோ பான் பராக்கா போட்டு துப்பிருக்காங்க போலன்னு யோசிக்கிறாரு. இப்ப நேரா இவங்க வீட்டுக்கு வந்து சண்டை போட்டுட்டு இருக்காரு. தெரியாம நடந்துருச்சு, சாரி சாரின்ற மாதிரி இந்த இடத்துல ஹீரோவா சமாளிக்கிறாரு. நல்ல வேலை பெரியவர் ரத்தம்னு கண்டுபிடிக்கல அப்படின்ற மாதிரி உள்ளுக்குள்ள நிம்மதி ஆகுறாரு. அந்த அசோக் பேக்ல நிறைய காசு இருந்தது பாத்தீங்களா, அதெல்லாம் ஒரு பெட்டியில போட்டு லாக் பண்ணி வச்சிடுறாங்க. அதே மாதிரி அசோக்கோட பாடியை அவன் கொண்டு வந்த பெட்டிலேயே போட்டுக்கலாம் அப்படின்ற மாதிரி முடிவு எடுத்துறாங்க. இப்ப பக்காவா பேக் பண்ணிட்டாங்க. எல்லாருமே தூங்குனதுக்கு அப்புறம் பாடியை டிஸ்போஸ் பண்றதுக்கு வெளியே போலாம் அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க. ரொம்ப லேட் ஆயிருது, இப்ப போனா கரெக்டா இருக்கும்ன்ற மாதிரி வாசல் கிட்ட வந்துட்டு இருக்காங்க. அந்த சமயம் பார்த்தா அந்த ரம்யான்ற ஆக்ட்ரஸ் இருக்காங்கல்ல, பாய் ஃப்ரெண்ட் கிட்ட பேசிட்டு இருக்காங்க. இந்த நேரத்துல பாய் ஃப்ரெண்ட் கிட்ட பேசிட்டு இருக்காளே அப்படின்ற மாதிரி இவங்க பயந்த மாதிரி நின்னுட்டு இருக்காங்க. பாய் ஃப்ரெண்ட் கிளம்பிடுறான். ரம்யாவும் இவங்கள பாத்துறாங்க. எங்க கிளம்பிட்டீங்க அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. ஒரு ட்ரிப் பிளான் பண்ணோம், அதான் சீக்கிரமா கிளம்புறதுக்காக நைட்டே கிளம்புறோன்ற மாதிரிலாம் சமாளிக்கிறாங்க. என் வீட்டுக்கு வந்துட்டு போங்கன்ற மாதிரி ரம்யா கூப்பிடுறாங்க. இவ விடமாட்டா போல அப்படின்ற மாதிரி ஹீரோ யோசிக்கிறாரு. என் ஒய்ஃப் கூட பேசிட்டு இருங்க, நான் லக்கேஜ் எல்லாம் ஃபர்ஸ்ட் வரேன்ற மாதிரி இவர் சொல்றாரு. இதனால ஒய்ஃப் இருக்காங்கல்ல, அந்த ரம்யா கிட்ட பேசுறதுக்காக ரம்யா கூட சேர்ந்து போறாங்க. இதுதான் கேப்ன்ற மாதிரி இவர் இருக்காரு பாத்தீங்களா, அந்த சூட்கேஸை கொண்டு வந்து கார் டிக்கில வச்சிடுறாரு. இப்ப அப்படியே கட் பண்ணி ஒய்ஃபும் ரம்யாவும் பேசிக்கிறத நமக்கு காட்டுறாங்க. கூட வந்து அந்த பாய் ஃப்ரெண்ட பத்தி தான் ரம்யா பேசிட்டு இருக்கா போல. ரம்யா பார்க்க பணக்காரி மாதிரி தெரியுறா, ஆனா ஏகப்பட்ட பினான்சியல் ப்ராப்ளம் இருக்கு போல. அதை பத்திலாம் ஹீரோயின் கிட்ட புலம்புற மாதிரி பேசிட்டு இருக்கா. நீங்க என்னோட அக்கா மாதிரியே இருக்கீங்க, அதனால தான் இந்த விஷயத்தெல்லாம் உங்ககிட்ட சொல்லிட்டு இருக்கன்ற மாதிரி இவங்க தோல்ல சாஞ்ச மாதிரி படுக்க ஆரம்பிச்சிடுறா. அவ தூங்கிட்டான்னு தெரிஞ்சோன்னா ஒய்ஃப் இருக்காங்கல்ல, நைஸா எந்திரிச்சு வெளியே வந்துடுறாங்க. இவர் ஒய்ஃபுக்காக வெயிட் பண்ணிருப்பாரு. இப்ப ரெண்டு பேருமே சேர்ந்த மாதிரி கார் எடுத்துட்டு கிளம்புறாங்க. ஆனா கார் திடீர்னு ஒரு இடத்துல ரிப்பேர் ஆன மாதிரி நின்றுது. ஐயோ நின்றுச்சு அப்படின்னு பயத்துல இருக்கும் போது அந்த வழியா போலீஸ் வேற வந்துடுறாங்க. போலீஸ் செக் பண்ணா நம்ம கதை முடிஞ்சது அப்படின்ற மாதிரிலாம் யோசிக்கிறாங்க. ஆனா போலீஸுங்க என்ன கார்ல பிரச்சனையா, காரை தள்ளினா ஸ்டார்ட் ஆயிடுமா அப்படின்ற மாதிரி ஹெல்ப் பண்ற மாதிரிலாம் கேள்வி கேட்கறாங்க. ஆமா தள்ளினா ஸ்டார்ட் ஆக வாய்ப்பு இருக்கு, ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி இவங்களுமே போலீஸ் கிட்ட ஹெல்ப் எல்லாம் வாங்கிட்டு இருக்காங்க. கார்ல இருக்க வெயிட்டை குறைச்சா தள்ளுறதுக்கு ஈஸியா இருக்கும், இது என்னங்க இவ்வளவு வெயிட்டா பெட்டி இருக்குன்ற மாதிரி போலீஸுங்க அந்த பெட்டியெல்லாம் இறக்கி கீழே வைக்கிறாங்க. டெட் பாடி வச்சிருக்கீங்களா, இந்த கணம் கணக்குது அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இவருக்கு என்ன சொல்றதுன்னு தெரியாம முடிக்கிறாரு. போலீஸுங்களே சிரிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. சும்மா தாங்க கேட்டன்ற மாதிரி சிரிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. போலீஸுங்க இப்ப ஹெல்ப் பண்ணி காரை ஸ்டார்ட் பண்ண வச்சிடுறாங்க. கொஞ்சம் காசு தாங்க அப்படின்ற மாதிரி ஹெல்ப் பண்ணதுக்காக இவங்க கிட்ட காசெல்லாம் வாங்கிட்டு கிளம்பிடுறாங்க. ஆக மொத்தத்துல பெட்டியில என்ன இருக்குன்றதையே பார்த்திருக்க மாட்டாங்க. இப்ப இவங்க இருக்காங்கல்ல, பெட்டியில பாடியை ஒரு பர்டிகுலர் இடத்துக்கு கொண்டு வந்துடுறாங்க. இந்த இடத்துல குழியை தோண்டி புதைச்சிடலான்ற மாதிரி யோசிக்கிறாங்க. இதுதான் படத்தோட ஸ்டார்டிங் சீன்லயே நமக்கு காமிச்சிருப்பாங்க. இந்த தீபக் தான் அசோக்க வேலைக்கு யூஸ் பண்ணிருக்காரு போல, ஆனா அசோக் ஏமாத்திருக்கான். இப்ப அசோக் நம்பருக்கு கால் பண்ணிட்டாரு.
புதைச்சாங்க பாத்தீங்களா, அந்த இடத்துல போன் அடிக்குது. அவங்க போன் எல்லாம் எடுக்கல போல, அதனால அந்த இடத்துல போன் அடிக்கிற மாதிரி நமக்கு காட்டுறாங்க. இப்ப பாடியை டிஸ்போஸ் பண்ணிட்டு நிம்மதியா வீட்டுக்கு வந்து ரெண்டு பேருமே படுக்குறாங்க. இப்ப ராணா மினிஸ்டர் கிட்ட பேசுறதுக்காக வந்துடுறாரு. ராணா என்ன சொல்றாருன்னா, அந்த தீபக்கு டபுள் கேம் ஆடுறான்னு தோணுது, தீபக்கும் அசோக்கும் சேர்ந்து தான் இந்த விஷயத்த பண்ணிட்டு இருக்காங்க போல, தீபக் ஏதாவது பண்ணணும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. இந்த மினிஸ்டருக்கு ஏதாவது ஹெல்ப்னா ரெண்டு கொலகாரங்க தான் பண்ணுவாங்க போல, அந்த ரெண்டு கொலகாரங்களும் இப்போ ஒருத்தரை சாவடிக்கிறதுக்காக வந்திருக்காங்க. அவரோட மிஸ்ஸஸ் நைட்டு நேரம் வெளியே கிளம்புறாங்க. அது எல்லாத்தையும் வாசல்ல இருந்து இவங்க கவனிச்சிட்டு இருக்காங்க. இப்போ போய் அந்த நபரோட கதையை முடிக்கணும்ன்ற மாதிரி வீட்டுக்குள்ள வந்து அவரோட கதையை கொடூரமா முடிக்கிறாங்க. அப்படி கதையை முடிச்சிட்டு இருக்கும் போதுதான் மினிஸ்டர் கிட்ட இருந்து கால் வருது. உங்களை பார்த்து பேசணும், உடனே கிளம்பி வாங்கன்ற மாதிரி சொல்றாரு. இவங்க ரெண்டு பேர் மினிஸ்டரை பார்க்கிறதுக்காக வந்துடுறாங்க. இப்ப மினிஸ்டர் என்ன சொல்றாருன்னா, அந்த தீபக் ஏதோ கேம் ஆடுறான்னு தோணுது, அந்த தீபக் கிட்ட விசாரிச்சு உண்மையை கண்டுபிடிங்க அப்படின்ற மாதிரி ரெண்டு பேரையும் அனுப்பி வைக்கிறாரு. இப்ப தீபக் இருக்கார்ல, போனை ட்ரேஸ் பண்ணி அந்த இடத்துக்கு வந்துடுறாரு. இங்க இருந்து தான் அடிக்குதுன்றது தெரிஞ்சிருச்சு பாத்தீங்களா. இந்த இடத்தை தோண்டி பார்க்கணும்னு நினைக்கும் போது உள்ள பாடி இருக்கிறத கவனிச்சிடுறாரு. அதே மாதிரி விக்ரம் கிட்டயும் தகவலை சொல்லிடுறாரு போல, யார் இந்த இடத்துல புதைச்சு வச்சிருப்பா அப்படின்ற மாதிரி விக்ரமும் யோசிக்க ஆரம்பிக்கிறாரு. இன்னொன்னு சைடு தீபக் இருக்கார்ல, அந்த அசோக் எங்கெல்லாம் வந்தான்னு விசாரிக்கும் போது கடைசியா பாருக்கு வந்திருக்கான், யார்கிட்டயோ பேசியிருக்கான்னு தெரிய வருது. நம்ம ஹீரோ கிட்ட பேசினா பாத்தீங்களா, அதெல்லாம் தெரிய வந்துருது. கில்லர்ஸ் தீபக்கு தெரியாம தீபக்க ஃபாலோ பண்றாங்க. தீபக் ஹீரோவோட வீட்டுக்கு வரும்போது இவங்களுமே அந்த இடத்துக்கு வராங்க. பக்கத்துல தானே அந்த ரம்யான்ற ஆக்ட்ரஸ் இருக்காங்க. ரெண்டு பேர்ல ஒருத்தன் அடிச்சு பார்த்துட்டு இருக்கான். அவளை தெரியுமான்னு இன்னொருத்தன் கேட்கும்போது, இவ சீரியல் எல்லாம் நடிப்பா, இவளை பார்த்தாலே எனக்கு கடுப்பாகும் அப்படின்ற மாதிரி சொல்றான். சரி வந்த வேலையை பார்ப்போன்ற மாதிரி கூட வந்தவன் கூட்டு போறான். தீபக் வீட்டுக்குள்ள வந்து ஹீரோவை அமுக்கலாம் நினைக்கிறாரு. ஆனா ஹீரோவும் ஒய்ஃபும் அந்த சமயம் வீட்டுல இருந்திருக்க மாட்டாங்க, பர்ச்சேஸ் பண்றதுக்காக வெளியே போயிருப்பாங்க. இவர் உள்ள தேடிட்டு இருக்கும் போது இவனுங்க ரெண்டு பேர் இருக்காங்க பாத்தீங்களா, அந்த இடத்துக்கு வந்து இந்த போலீஸை லாக் பண்றாங்க. அந்த அசோக் கிட்ட இருந்த காசு இப்ப வாங்கிட்டு தானே இருக்கு, ஒழுங்கா சொல்லுன்ற மாதிரி கேக்குறாங்க. அதை பத்தி விசாரிக்கிறதுக்காக தான் இங்க வந்திருக்கான்னு அந்த போலீஸ் சொல்றாரு. ஆனா இவனுங்க நம்ப மாட்டாங்க. இப்ப கொஞ்ச நேரத்துல ஹீரோவும் ஹீரோயினும் வீட்டுக்குள்ள நுழையும் போது இந்த தீபக் மட்டும் கொல்லப்பட்ட மாதிரி இருக்காரு. என்ன ஒரு போலீஸ் நம்ம வீட்டுல கொல்லப்பட்டிருக்காருன்ற மாதிரி இவங்க ரெண்டு பேர் ஷாக்கிங்கா பார்த்துட்டு இருக்காங்க. அவனுங்க ரெண்டு பேர் தான் சாவடிச்சிருக்காங்க போல. எதுக்குடா தேவையில்லாம தீபக்க சாவடிச்சீங்க அப்படின்ற மாதிரி ராணாவும் மினிஸ்டரும் கேக்குறாங்க. வேணும்ட்டே சாவடிக்கல, எங்களை ஷூட் பண்ண நினைச்சான், அதனால தான் நாங்க ஷூட் பண்ணிட்டோம் அப்படின்ற மாதிரி இந்த ரெண்டு பேர் சொல்றாங்க. ராணா என்ன சொல்றாருன்னா, தீபக்கு தேவையில்லாம அந்த பத்திரிக்கைக்காரன் வீட்டுக்கு போயிருக்க மாட்டான், அந்த பத்திரிக்கைக்காரனுக்கு ஏதோ தெரியும் போல, அந்த பத்திரிக்கைக்காரன் மினிஸ்டர் பண்ற வேலையை பத்தி நிறைய தகவல் சேகரிச்சிருக்கான், அவன் மேல ஒரு கண்ணை வச்சுக்கோங்கன்ற மாதிரி ரெண்டு பேர் கிட்ட சொல்றாரு. டெட் பாடியை பார்த்தோன்னா ஹீரோ இருக்காரு பாத்தீங்களா, நெட் எல்லாம் யூஸ் பண்ணிட்டாரு. இந்த நேரத்துல எதுக்கு நெட்டை யூஸ் பண்றீங்கன்னு வைஃப் கேக்குறாங்க. காரணமா தான் யூஸ் பண்றேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. பாடியை எப்படி டிஸ்போஸ் பண்றதுன்ற மாதிரி தான் நெட்ல பாத்துருப்பாரு. துண்டு துண்டா வெட்டி டிஸ்போஸ் பண்றது ஈஸி, அந்த மாதிரி பண்ணுங்கன்ற மாதிரி நெட்ல சொல்லியிருப்பாங்க. அந்த மாதிரி பண்ணலான்ற மாதிரி இவருமே வைஃப் கூட சேர்ந்த மாதிரி பாடியை துண்டு துண்டா கட் பண்ணிட்டு இருக்காரு. அப்ப நாக்கு மட்டும் கீழே போய் விழுந்துருது. கீழே இருக்க பெரியவர்கிட்ட தான் விழுந்துருது. பெரியவருக்கு அது நாக்குன்றது கூட தெரிய மாட்டேங்குது. நேரா பெரியவர் இவங்களோட இடத்துக்கு வந்துடுறாரு. என்னதான் பண்ணிட்டு இருக்கீங்க, இந்தாங்க புடிங்கன்ற மாதிரி அந்த பொருளை தராரு. அப்ப கூட ஹீரோ உடம்புல நிறைய ரத்த கரெல்லாம் இருக்கு. ஆனா இந்த பெரியவர் தூக்க கலக்கத்துல இருக்கிறதுனால அதை கூட கவனிக்காம இங்க இருந்து கிளம்பி போயிடுறாரு. இந்த மினிஸ்டரை பொறுத்த வரைக்கும் ஒரு லேடி கூட அப்படி இப்படி இருக்காரு. அப்படி இருக்கும் போது அந்த லேடி கிட்ட இவர் பண்ற எல்லா விஷயத்த பத்தியும் சொல்றாரு. அதை வச்சு அந்த லேடி மிரட்டிட்டு இருக்காங்க போல. அந்த லேடி கதையை முடிங்கன்ற மாதிரி அந்த ரெண்டு பேர் கிட்ட சொல்லிடுறாரு. அந்த லேடி ரீல்ஸ் எல்லாம் எடுத்துட்டு இருக்கும் போது அந்த ரெண்டு பேர் அந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. இப்ப கொடூரமா அந்த லேடியோட கதையை முடிச்சு பாடியை டிஸ்போஸ் பண்றாங்க. ஹஸ்பண்டும் ஒய்ஃபும் சேர்ந்த மாதிரி பாடியை பேக்லாம் பண்ணி வச்சிடுறாங்க போல. சாப்பிட்டுட்டு கிளம்பலான்ற மாதிரி உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அப்பன்னு பார்த்து இந்த இடத்துக்கு விக்ரம் வந்துடுறாரு. தீபக் கடைசியா இங்கதான் வந்திருக்காருன்னு தெரிஞ்சுதான் விக்ரம் இந்த இடத்துக்கு வந்திருக்காரு. வந்த விக்ரம் கடைசியா இந்த ஆபீசர் இந்த இடத்துக்கு வந்தாரான்னு கேக்குறாரு. இவங்க இல்லன்னு பொய்லாம் சொல்ல மாட்டாங்க. ஆமா சார் வந்தாரு, என் ஃப்ரெண்ட் அசோக்க பத்தி விசாரிச்சாரு, அதுக்கப்புறம் கிளம்பி போயிட்டாருன்ற மாதிரி சொல்றாரு. போலீஸால நம்ப முடியல, இவங்க ஏதாவது பண்ணிருப்பாங்களா அப்படின்ற மாதிரிலாம் போலீஸுக்கு தோணுது. போலீஸ்மே நான் வாக்கிங் பண்ணல, உங்க வீட்லயே கொஞ்சம் வாக்கிங் பண்ணிக்கிறேன் அப்படின்ற மாதிரி அங்கேயும் இங்கேயும் நடந்துட்டு இருக்காரு. அதாவது இங்க ஏதாவது தப்பா இருக்கான்றதை இவர் கவனிச்சிட்டு இருக்காரு. எதுவுமே தப்பா இருக்கிற மாதிரி தெரியல. சரி தேவைப்பட்டா திரும்பி வரேன், இப்போதைக்கு கிளம்புறேன் அப்படின்ற மாதிரி போலீஸ் கிளம்பிடுறாரு. நல்ல வேலை போலீஸ் பாடியை பார்க்கலன்ற மாதிரி இவங்களுமே நிம்மதி ஆகுறாங்க. போலீஸ் கிளம்பணும்னு இவங்களுமே பாடி எடுத்துட்டு கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க. அதாவது இவங்க பாடியை எங்க வச்சிருப்பாங்கன்னா ஒரு பொம்மைக்குள்ள தான் வச்சிருப்பாங்க. ஏற்கனவே பாடியை கட் பண்ணிட்டாங்கல்ல, பொம்மைக்குள்ள வச்சிருப்பாங்க. அந்த பொம்மையை தூக்கி போட்டுலான்ற மாதிரி குப்பை இருக்கிற இடத்துல தூக்கி போடுறாங்க. இதுக்கப்புறம் பிரச்சனை வராதுல அப்படின்ற மாதிரி வைஃப் கேக்குறாங்க. நிச்சயமா பிரச்சனை வரும், அந்த போலீஸ் அந்த பொம்மையை பார்த்த மாதிரி தான் தெரியுது, என்ன பிரச்சனை வந்தாலும் சமாளிச்சுக்கலாம் அப்படின்ற மாதிரி ஹஸ்பண்ட் சொல்லிட்டு இருக்காரு. இப்ப மினிஸ்டரும் ராணாவும் பேசிக்கிறத நமக்கு காட்டுறாங்க. ராணாவும் எனக்கு கமிஷன் அதிகமா வேணும்னு கேக்குறாரு. இவ்வளவு நாள் விசுவாசமா வேலை பார்த்திருக்கேன்ல, அதிகமா வேணும்னு கேக்குறாரு. இவன் நம்மளை இன்டைரக்டா மிரட்டுறான் அப்படின்றது மினிஸ்டருக்கு தெரிஞ்சிருது. இதை தாண்டி அந்த 10 கோடி ரூபாய் காசு கூட ராணா தூக்கி இருக்க வாய்ப்பு இருக்குன்ற மாதிரிலாம் மினிஸ்டர் யோசிக்க ஆரம்பிக்கிறாரு.
இவங்க ஒரு பொம்மையை டிஸ்போஸ் பண்ணாங்கல்ல, அதுக்குள்ள பாடி இருக்கிறது இப்ப போலீஸுங்களுக்கு தெரிஞ்சிருது. யாரோ தகவல் கொடுத்து போலீஸுங்களுக்கு தெரிஞ்சிருது போல. இந்த பொம்மையை அந்த வீட்டுல வச்சு பார்த்துமே அப்படின்ற மாதிரி விக்ரம் யோசிக்கிறாரு. நேரா விசாரிக்கிறதுக்காக வந்துடுறாரு. இந்த பொம்மையை கண்டிப்பா உங்க வீட்டுல வச்சு பார்த்தேன்னு சொல்லிட்டாரு. அந்த மாதிரி ஒரு பொம்மை எங்க வீட்டுல இல்லவே இல்லைன்ற மாதிரி இவங்க சொல்றாங்க. ஆனா இவர் நம்பாம குறுக்கு கேள்வி கேட்டுக்கிட்டே இருக்காரு. ஒரு ஸ்டேஜ்ல ஹீரோ இருக்கார்ல, சார் உங்ககிட்ட எவிடன்ஸ் இருந்தா வாங்க சார், சும்மா சும்மா கேள்வி எல்லாம் கேட்காதீங்க, இதுக்கு மேல எந்த பதிலும் சொல்ல முடியாது அப்படின்ற மாதிரி பேசுறாரு. கொஞ்சம் தைரியத்தை வர வச்சு இப்படிலாம் பேசுறாரு. இதுக்கு மேல பேசி பிரோஜனம் இல்ல அப்படின்ற மாதிரி விக்ரமும் இந்த இடத்தை விட்டு கிளம்ப ஆரம்பிச்சிடுறாரு. இப்ப மினிஸ்டர் அந்த 2 கில்லரை கூப்பிட்டு பேச ஆரம்பிக்கிறாரு. அந்த பத்திரிக்கைக்காரன் எனக்கு எதிராக நியூஸ் எல்லாம் சேகரிச்சு பப்ளிஷ் பண்றதுக்காக பேசியிருக்கான். அவங்க கிட்ட கூட காசு இருக்க வாய்ப்பு இருக்கு. ஏன்னா அசோக் கடைசியா அந்த வீட்டுக்கு தான் போயிருக்கான். அவன் வீட்டுல காசு இருக்கான்றதை செக் பண்ணுங்க. அதே சமயம் ராணா கதையை முடிக்கணும்னு சொல்றாரு. இது ராணா கதையை முடிக்கணுமான்னு இவங்க ஆச்சரியப்படுறாங்க. ஆமா, அவன் கையை மீறி போயிட்டு இருக்கான், அவன் கதையை முடிக்கணும்னு சொல்றாரு. இவங்களுமே முதல்ல ஹீரோவை பார்க்கிறதுக்காக வீட்டுக்கிட்ட வராங்க. இவங்க வீட்டுக்கிட்ட வந்துட்டு இருக்கும் போது ஹஸ்பண்டும் ஒய்ஃபும் பேசிக்கிறத நமக்கு காட்டுறாங்க. ஹஸ்பண்டும் ஒய்ஃபும் பெருசா பேசிக்க மாட்டாங்கல்ல, ஆனா இந்த 2-3 நாள் இந்த விஷயத்த பண்றதுனால தான் நிறைய பேசிக்கிறாங்க. ஹஸ்பண்ட் என்ன சொல்றாருன்னா, நான் எப்பவுமே உங்ககிட்ட கோவப்படுறதுக்கு காரணம் என்ன தெரியுமா, என் வேலையிலேயே எனக்கு ஏகப்பட்ட பிரஷர் இருக்கும், இந்த மாதிரிலாம் உங்ககிட்ட பேச முடியாம போயிருச்சு, நான் கோவப்பட்டதுக்கு மன்னிச்சிருன்ற மாதிரி நல்ல விதமா பேசுறாரு. அப்பன்னு பார்த்து காலிங் பெல் அடிக்கிற சவுண்ட் கேக்குது. இவனுங்க 2 பேர் தான் இந்த இடத்துக்கு வந்திருக்காங்க. இவனுங்க 2 பேருமே கண்ணை காமிச்சு மிரட்டுறாங்க. ஒழுங்கு மரியாதையா உண்மையை சொல்லுங்கன்ற மாதிரிலாம் மிரட்டுறாங்க. இவங்களுமே அசோக் வந்தது உண்மைதான், அவன் இப்படிதான் இறந்து போனான் அப்படின்ற மாதிரி எல்லா விஷயத்தையும் சொல்லிடுறாங்க. சோ இவனுங்க இருக்காங்கல்ல, மிரட்டி அந்த காசை தந்துருங்கன்ற மாதிரி கேக்குறாங்க. வேற வழி இல்லாம பெட்டியில காசை வச்சிருக்காரு பாத்தீங்களா, இந்த பெட்டியில தான் காசு இருக்குன்னு சொல்றாரு. அந்த பெட்டியை தூக்குங்கன்ற மாதிரி இவங்களையே தூக்க வைக்கிறாங்க. நீங்க 2 பேருமே வாங்கன்ற மாதிரி இவங்க 2 பேரையும் இங்க இருந்து கூட்டு போறாங்க. இவங்க 2 பேர் வேற வழி இல்லாம பயந்த மாதிரி இவங்க கூட கிளம்புறாங்க. இவங்க 2 பேரை கார்ல ஏத்திட்டு கிளம்பலாம்னு நினைக்கும் போது பக்கத்துல அந்த ரம்யா இருக்காங்கல்ல, செல்ஃபி எல்லாம் எடுத்துட்டு இருக்காங்க. இத பாக்குற ஒருத்தன் பயங்கர கடுப்பாயிடுறான். ஏன்னா சீரியல்ல அவங்க பண்ற ரோல் இவனுக்கு சுத்தமா பிடிக்காது போல. இப்ப கடுப்பானவன் என்ன பண்றானா, இவங்க கதையும் முடிக்கலான்ற மாதிரி கண்ணை வச்சு ஷூட் பண்ணிடுறான். எதுக்காக ஷூட் பண்ணாங்கன்னு கூட தெரியாம ரம்யா இந்த இடத்துல இறந்து போயிடுறாங்க. இப்ப இந்த கில்லர்ஸ் 2 பேர் இருக்காங்கல்ல, ஹீரோவையும் ஹீரோயினையும் ஒரு இடத்துல லாக் பண்ணி வச்சிடுறாங்க. அந்த பெட்டியும் இங்க தான் இருக்கு. இப்ப மினிஸ்டர் கிட்ட தகவலை கொடுத்தோன்னே மினிஸ்டர் இந்த இடத்துக்கு வந்துடுறாரு. நீ தானே எனக்கு எதிராக நிறைய நியூஸ் எல்லாம் சேகரிச்சு அப்படின்ற மாதிரி ஹீரோவை பார்த்து பேசிட்டு இருக்காரு. ஹீரோவும் ஆமான்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காரு. ஹீரோ மாட்டினதுக்கு அப்புறமும் அந்த மினிஸ்டர் கிட்ட தெனாவட்டா தான் பேசிட்டு இருக்காரு. என்ன பார்த்துட்டு இருக்கீங்க, கதையை முடிங்கன்ற மாதிரி 2 கில்லர்ஸ் கிட்டயும் மினிஸ்டர் சொல்றாரு. அப்பன்னு பார்த்து இந்த இடத்துக்கு ராணாவும் கேர்ள் ஃப்ரெண்டும் வராங்க. கிளைமேக்ஸ்ல நான் இல்லாம எப்படின்ற மாதிரி ராணா சிரிச்சுக்கிட்டே வந்துட்டு இருக்காரு. என்னையே கொல்லான்னு முடிவு பண்ணிட்டீங்கல்ல அப்படின்ற மாதிரி மினிஸ்டரை பார்த்து பேசிட்டு இருக்காரு. நம்ம கொல்றதுக்கு முடிவு பண்ணதை பத்தி இவனுக்கு எப்படி தெரிஞ்சது அப்படின்ற மாதிரி மினிஸ்டர் இந்த இடத்துல யோசிச்சுட்டு இருக்காரு. இதுதான் நமக்கான கேப்ன்ற மாதிரி ஹஸ்பண்டும் ஒய்ஃபும் கட்ட கலட்டுறதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப மினிஸ்டர் இருக்கார்ல, என்னடா பார்த்துட்டு இருக்கீங்க, இவன் கதையை முடிங்கன்னு ராணாவை ஷூட் பண்ண சொல்லிட்டாரு. ராணாவும் தெனாவட்டா சிரிக்கிறாரு. அப்பதான் 2 பேர்ல ஒருத்த மட்டும் தான் ராணாவை எய்ம் பண்றான், இன்னொருத்தன் மினிஸ்டரை எய்ம் பண்றான். ஏன்னா அந்த ஒருத்தன் ராணாக்கு தான் விசுவாசமா வேலை பார்க்கணும்னு நினைக்கிறவனா இருப்பான். ராணாவும் இதை பார்த்து சிரிச்சிட்டு இருக்காரு. இப்ப ஒருத்தன் மினிஸ்டரை பாயிண்ட் பண்றான், இன்னொருத்தன் ராணாவை பாயிண்ட் பண்ணிட்டு இருக்கான். அப்பன்னு பார்த்து இந்த இடத்துக்கு போலீஸ் விக்ரம் வந்துடுறாரு. ஹஸ்பண்டும் ஒய்ஃபும் எப்படியாவது கட்ட சீக்கிரமா கலட்டணும் அப்படின்ற மாதிரிலாம் ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. விக்ரம பொறுத்த வரைக்கும் சம்பந்தப்பட்ட எல்லாரையும் லாக் பண்ணி கூட்டு போனோம் தான் நினைக்கிறாரு. ஆனா ராணா இருக்காரு பாத்தீங்களா, தப்பிக்கிறதுக்காக பயத்துல வேகமா ஷூட் பண்ணிடுறாரு. இப்ப மாத்தி மாத்தி எல்லாருமே ஷூட் பண்ணிக்கிறாங்க. எல்லார்கிட்டயும் கன் இருந்திருக்கும், எல்லாருமே மாத்தி மாத்தி ஷூட் பண்றாங்க. அதுல எல்லாருக்குமே பயங்கரமா காயம்லாம் பட்டுட்டு இருக்கு. அந்த 2 பேர்ல ஒருத்தனுக்கு மட்டும்தான் எந்த ஒரு காயமோ படாம தப்பிக்கிறான். அதே மாதிரி ஹீரோக்கும் ஹீரோயினுக்கும் எந்த ஒரு காயமோ படல. இப்ப மீதி இருக்கிறது இவங்க 3 பேர் தானே. இதனால அந்த கில்லர் பயங்கர கடுப்பாயிடுறான். எல்லாருமே செத்து போனதுக்கு நீங்க 2 பேர் தான் காரணம், உங்க கதையை முடிக்கிறேன்ற மாதிரி இவங்க 2 பேரை எய்ம் பண்ணி ஷூட் பண்ணலாம்னு நினைக்கிறான். அப்பன்னு பார்த்து இவனை யாரோ ஷூட் பண்றாங்க. சாகர தருவாயில இருக்க விக்ரம் தான் படுத்துக்கிட்டே ஷூட் பண்ணிருப்பாரு. இப்ப அவன் கதையும் முடிஞ்சிருது. இவங்களுமே அந்த சமயம் கட்ட கழட்டிடுறாங்க. இப்ப ஃப்ரீ ஆயிட்டோம், நம்ம மட்டும் தான் தப்பிச்சிருக்கோன்ற மாதிரி சந்தோஷப்படுறாங்க. இங்க இருந்து போறவங்க அந்த பெட்டியை எடுத்துட்டு போனோம் பாத்தீங்களா, ஆனா பெட்டியை கூட விட்டுட்டு போறாங்க. காசெல்லாம் வேணான்னு முடிவு பண்ணி கிளம்புறாங்களா என்னன்றது தெரியல. இது எல்லாத்தையும் நம்ம ஹீரோ இருக்காரு பாத்தீங்களா, ஒருத்தர் கிட்ட கதை மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்காரு. இவர் பத்திரிக்கைக்காரரா வேலை பார்க்கும் போதே கதை எழுதணும்ன்ற மாதிரி ஆசைலாம் இருந்திருக்கும். அதனாலதான் இந்த கதையை நரேட் பண்ணிட்டு இருக்காரு போல. இதுல கொஞ்சம் கூட லாஜிக்கே இல்லையேப்பா, எண்டிங் வேற மாதிரி பண்ணா நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரிலாம் இவர் சொல்லிட்டாரு. அது ஹீரோ இருக்காருல்ல, சார் உண்மை சம்பவத்தை தழுவிதான் இதை எடுத்தன்ற மாதிரி சொல்லிட்டாரு. உண்மை சம்பவத்துல இவங்க 2 பேர் மட்டும் இறந்திருக்க மாட்டாங்க, மத்த எல்லாருமே ஸ்பாட்ல இறந்து போயிருப்பாங்க, அப்படிதான் நியூஸ் வந்திருக்கும். ஓஹோ, கதை நல்லா இருக்குப்பா, நம்ம பப்ளிஷ் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி இந்த பப்ளிஷரும் சொல்றாரு.
ஹீரோ சிரிச்சுக்கிட்டே இங்க இருந்து கிளம்ப ஆரம்பிக்கிறாரு. ரெண்டு பேருக்குமே பண கஷ்டம் இருந்ததுனால தான் ரெண்டு பேரும் சண்டை போட்டுக்கிட்டே இருந்திருப்பாங்க. இப்ப அந்த பண கஷ்டம் எல்லாம் போயிருது இல்ல, இவங்க ரெண்டு பேருமே சந்தோஷமா வேற ஒரு இடத்துக்கு கிளம்புறதுக்கு ஏற்பாடுலாம் பண்ணிட்டு இருக்காங்க. அதை எடுத்து வச்சியான்ற மாதிரி ஹஸ்பண்ட் ஒய்ஃபை பார்த்து கேட்கிறாரு. அதை எப்படி எடுக்காம இருப்பேன், அதெல்லாம் எடுத்து வச்சிட்டேன்ற மாதிரி ஒய்ஃப் சொல்றாங்க. எதை பத்தி பேசுறாங்கன்னு தெரியல. இப்ப அந்த ஸ்பாட்ல நடந்த விஷயத்தை நமக்கு காட்டுறாங்க. அதாவது மாத்தி மாத்தி ஷூட் பண்ண ஸ்பாட்ல என்ன நடந்தது அப்படின்றத காட்டுறாங்க. அந்த இடத்துக்கு வந்த போலீஸ் இங்க என்ன பெட்டி இருக்குன்ற மாதிரி அந்த பெட்டியை ஓபன் பண்றாங்க. பெட்டியை ஓபன் பண்ணா உள்ள காசு இருக்கும்னு பார்த்தா துணிமணி தான் இருக்கு. ஆக்சுவலா அன்னைக்கு அவனுங்க ரெண்டு பேரும் கூட்டு போறதுக்கு வரும்போதே இவங்க பணப்பெட்டி எடுத்துட்டு வந்திருக்க மாட்டாங்க. இந்த துணிலாம் இருக்கிற இன்னொன்று பெட்டி தான் கொண்டு வந்திருப்பாங்க. அப்ப பணப்பெட்டி அவங்க கிட்ட தான் இருந்திருக்கு போல. எடுத்து வச்சிட்டியான்னு ஹஸ்பண்ட் கேட்டாரு பாத்தீங்களா, அந்த பணப்பெட்டியை மீன் பண்ணி தான் கேட்டிருப்பாரு. இவங்க புதுசா வேற ஒரு வீட்டுக்கு போறாங்க பாத்தீங்களா, அந்த வீட்டுக்கு இந்த பணப்பெட்டியை கொண்டு போறாங்கன்ற மாதிரி காமிச்சு நமக்கு இந்த படத்தை முடிச்சிடுறாங்க. கண்டிப்பா இந்த படத்தோட கதையும் என்னோட எக்ஸ்பிளனேஷனும் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம 360 தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தொடர்ச்சியா இந்த மாதிரி வீடியோக்கள் வந்துகிட்டே தான் இருக்கும்.